தமிழ் சனியை விட்டு ஒளி. தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க கூட லாய்க் படாது. பேசினால் கடைசி வர தமிழ்ல பேசிதான் பிச்சை எடுத்துன்னு வச்சுக்கிறேன், அது வேற. அது வேற. ஆனா இங்க என்னன்னா, இவன் தமிழ்ல என்ன இருக்கு என்பது எங்காலு அதுக்கு முன்னாடி நம்மால என்ன பண்றான்? வானளந்த யாவும் வானளந்த அனைத்து மலர்ந்த வன்மொழி வாழியவே. வானம் எவ்வளவு பெருத்துறா, டே வானம் எவ்வளவு பெருத்துறா, அவ்வளவு பெருத்துறா என் தமிழ், அவ்வளவு அளந்துருச்சா. வான் அறிந்து அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவேங்கிறான். வானம் என்னென்ன அறிஞ்சிருக்குமோ அவ்வளவு வழியும், யாவனை எவ்வளவு பெருத்தோ அவ்வளவு பெருத்துறா என் மொழின்றான். அவன் தமிழ் பற்றாளன், தமிழ் காதல் எல்லாம் கிடையாது. அவன் தமிழே அவன் தான். அது புரிஞ்சுக்கணும். இவங்க சொல்றாங்க பேய் பிசாசு, இந்த பகுத்தறிவு தான் பகுத்தறிவு. பகுத்தறிவு என்பது கடவுள் மறுப்பு அல்ல, முதல்ல விளங்கணும். அது இறை மறுப்பு தான், கடவுள் மறுப்பு தான் அதுக்கு பேரு. அதுக்கு பேர் பகுத்தறிவு இல்லை. பகுத்தறிவு என்பது இங்க பாருங்க, சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் சந்தேகங்கள் வரும். சந்தேகங்கள் வந்தால் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள் வரும். அந்த கேள்விதான் அறிவின் பிறப்பிடம். அதுதான் கற்றலின் கேற்றல் நன்றுங்கிற அந்த கேள்விதான் பகுத்தறிவு. இன்னது இன்னது என்று ஆராய்ந்து தெளிந்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் பகுத்தறிவு. ஆடிப்பட்டம் தேடி விதை நம்ம முன்னோர் சொன்னான்னா பகுத்து அறிஞ்சிருக்கான். இன்னுமாடா பேய் விசாசு பில்லி சூன்யம்லாம் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கிறீங்க. நாங்க வந்துதான் அதெல்லாம் சீர்திருத்தணும், முற்போக்க விதைச்சோம்னா அதுக்கு முன்னாடி 21க்கு முன்னாடியே நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலகட்ட மனிதரை நினைத்து விட்டார். அஞ்சு அஞ்சு சாவார் இவர், அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. வஞ்சனை பேய்கள் என்பார், அந்த குளத்தில் என்பார், அந்த மரத்தில் என்பார், துஞ்சுது முகத்தில் என்பார். எண்ணி பயப்படுவார், மிக துயர்படுவாருங்கிறான். என்னதுரா வஞ்சனை பேய்கள் என்பார். பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, அந்த குளத்தில் இருக்குது, அந்த மரத்தில் இருக்குன்னு பயப்பட்டு கிடக்கிறான்டாங்கிற. அவன் அங்கே பாடிட்டான். இறை என்றால் என்ன? இறை என்றால் என்ன? 1000 தெய்வங்கள் உண்டென்று ஓதி அழகும் அறிவிலிகால் பல்லாயிரம் வேதம் உண்மை அறிவொன்றே தெய்வம் என்று உரைத்திருக்கிறோன்றான். அறிவு தாண்டா தெய்வம்ங்கிறான். மாடனை காடனை வேடனை ஓதி மயங்கும் மதியிலிகால் அவன் பாடுறான். எதனோடும் நின்றோங்கும் உண்மை அறிவொன்றே தெய்வம் என்று ஓதி அறிகிறோம். சுத்த அறிவே சிவம் என்று கூறும் சுருதி கேளீரோ. பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை அழிவீரோங்கிறான். பெருமையை அழிவீரோங்கிறான். சுத்த அறிவுதான்டா சிவம்னு கூறுறதை கேள்றான்றான். நீங்க இதெல்லாம் அதுக்கு அவருக்கு பின்னாடி பண்ணீங்களா முன்னாடி பேசுனீங்களா?